Hello friends, welcome to Beta Traders. நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு வியூவர்ஸ் நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி நீங்கள் யூடியூப்பில் போய் பீட்டா ட்ரேடர்ஸ் இந்தியா போட்டிங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்கும். பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஸோ இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஒரு 30 வீடியோஸ் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி நமக்கு இதில் சேம் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் ட்ரேடிங் வீடியோஸ் இருக்குது. நம்ம டெய்லி ட்ரேடிங் பண்ணுறது வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நம்மகிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இன்ட்ராடே லெவல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது போக வந்து எந்த மார்க்கெட்டுக்கு வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி சூட் ஆகும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அது போக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். டெய்லி வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அதில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேல்பிங் ட்ரேடிங். ஸோ ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து ஈக்விட்டியில் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து கமோடிட்டியில் சொல்கிறேன். ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ நம்ம இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ க்ரூட் ஆயில் ட்ரேடிங் பண்ண போகிறோம். ஸோ அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்கேல்பிங்னா நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லுவேன். ஸோ ஸ்கேல்பிங்னா வந்து ஒரே ஒரு ஏதாச்சும் க்ரூட் ஆயிலோ காப்பர் எந்த ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து ஒரே ஸ்கிரிப்ட்லேயே வந்து நீங்கள் மாறி மாறி அதாவது பை அண்ட் செல்லேருந்து மாற்றி பண்ணுறது பற்றி தான் ஸ்கேல்பிங்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரேடிங் எடுக்கிறீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. அதுக்கு பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ரிஸ்க் அதிகம் இதில். ஸோ ஸ்கேல்பிங் பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயிலில் வந்து ஈவினிங் 6:30 மேலே பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் தரும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பேஸ் மெட்டலில் வந்து மார்னிங் வந்து 11:30 மேலே பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒரு 4 o'clock முடிச்சுருங்க. 11:30 to 4 வந்து பேஸ் மெட்டலில் பண்ணுங்கள். அதே மாதிரி 6:30 மேலே பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் கேஸ் அண்டு க்ரூட் ஆயிலில் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா அது எப்போ மூவ்மெண்ட் இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து அது ரெண்டும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் அதில் போனாலும் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் 1 minute ஷார்ட் எடுத்துக்கோங்க. ஸோ 1 நிமிஷம் ஷார்ட் எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ரூட் ஆயிலில் பார்ப்போம். இப்போ ஸோ இது வந்து நம்ம 1 நிமிஷம் டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கோம். ஸோ 1 நிமிஷம் டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு டிஸ்பிளேல வந்து ஹை கேண்டல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹை கேண்டல் கேண்டில் இதுக்கு இருக்கணும். நார்மல் கேண்டில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வில்லியம்ஸ் பெர்சன்டேஜ் ஆர் ஸோ அந்த ஆசிலேட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது பேர் வந்து ஆசிலேட்டர், இண்டிகேட்டர் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் செட்டப் பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஃப்ரேம் வந்து 1 minute. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹை கேண்டில் வச்சுருக்கோம். வில்லியம்ஸ் ஆர் 14 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ. ஸோ இப்போ வில்லியம்ஸ் ஆர் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வந்து ஸோ இந்த -20 இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் பட் ஜோன், -80 வந்து ஓவர் சோல்டு ஜோன். எப்போல்லாம் இப்போ ஓவர் சோல்டு வருதோ ஓவர் சோல்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை பண்ணணும். ஓவர் பாட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ண போகிறீங்க. இதுதான் கான்செப்ட். ஸோ இதில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து ஓவர் சோலில் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஓவர் சோலில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எப்போ ஃப்ளாட் பாட்டம் வருதோ, அதாவது ஃப்ளாட் பாட்டம் க்ரீன் கேண்டில் வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட்டாக ஒரு பாட்டம் இருக்கும் க்ரீன் கேண்டில். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு பாட்டம் வர்றப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் லோ வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ப்ரீவியஸ் ரெட் கேண்டில் லோ வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து எப்போ ஓவர் பாட்டம் வருதோ அந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிடணும். ஓவர் பாட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கேண்டில் வந்ததுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஸோ இங்கே ஓவர் பாட் ஆகிடுச்சு. ஸோ ஓவர் பாட் இங்கே ஆயிருக்கு. இங்கே ஆனதுக்கப்புறம் ஸோ இங்கே ரெட் கேண்டில் வந்துருக்கு. இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 3 points தான் ப்ராஃபிட். உங்களுக்கு மொத்தமே 3 or 4 points மேபி ப்ராஃபிட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து செல் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷனாக வந்து ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் பாட் ஆகிருக்கு. ஓவர் பாட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட் டாப் கேண்டில் வரணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட் டாப் வந்துருக்கு நமக்கு. இது வந்து ஃப்ளாட் டாப் கிடையாது, இதுதான் ஃப்ளாட் டாப். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்ஸ்மாக இருக்கக்கூடாது மேலே. ஸோ பிளைனாக இருக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல எடுத்துகிட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து
எப்போ வந்து ஓவர் பாட் ஆகுது சாரி ஓவர் சோல்ட் ஆகுதோ எக்ஸிட் ஆயிருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓவர் சோல்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் டார்கெட். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் கிரீன் கேண்டில் ஹை வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் சோல்ட் ஆயிடுச்சு. ஓவர் சோல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட் டாப் எங்கே வந்திருக்குன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ளாட் டாப் வந்திருக்கு நமக்கு. ஸோ நம்ம என்ட்ரி ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகும். என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அந்த நமக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கேண்டில் லோ வச்சுக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 3 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ். உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்போவுமே அதிகமாக இருக்கும். 3 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக டார்கெட் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்க சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் பாட் ஆயிருக்கு. ஓவர் பாட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாக் கேண்டில் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகுங்க. என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் கிரீன் கேண்டில் ஹை வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். இங்கே ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து எப்போ வந்து ஓவர் பாட் ஆகுதோ சாரி ஓவர் சோல்ட் ஆகுதோ அந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல ஓவர் சோல்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகலாம், இல்லை கிரீன் கேண்டில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே எக்ஸிட் ஆகிங்க ஆல்மோஸ்ட்லி ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஓகே, இதான் வந்து நமக்கு ஸ்கேல்பிங் பண்ணுற மெத்தடு. ஸோ ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு வந்து ஈவினிங் வந்து 6:30 மேலே பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம வேறு பேஸ் மெட்டலில் பார்க்கலாம். ஜிங்க்கில் பார்க்கலாம். ஜிங்க் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் சோல்ட் ஆயிருக்கு. ஓவர் சோல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட் பாட்டம் கிரீன் எங்கேயும் வரவே இல்லை. எங்கே வந்திருக்குன்னா இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகிட்டு ஸோ ஸ்டாப் லாஸ் பற்றி இது வச்சுக்கோங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் நீங்கள் எக்ஸிட் ஆகுங்க. ஸோ ஏன்னா இந்த ஓவர் பாட் ஆனதுக்கப்புறம் ரெட் கேண்டில் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே எக்ஸிட் ஆகுங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பைசே ப்ராஃபிட், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000 rupees உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கும் இதில். ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஓவர் சோல்ட் ஆயிருக்கு. ஓவர் சோல்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஃப்ளாட் டாப் வந்திருக்கு. ஸோ ஃப்ளாட் டாப் இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி ஆகுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இது வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டார்கெட் வந்து எப்போ வந்து ஓவர் சோல்ட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 30 பைசா இருந்தாலும் நீங்கள் இதில் எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 10 நிமிஷம் மேலே வெயிட் பண்ணக்கூடாது, ரொம்ப ரிஸ்க் இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அகைன் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் சோல்ட் ஆகிருக்கு. ஓவர் சோல்ட் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஃப்ளாட் பாட்டம் வந்திருக்குன்னா வந்து ஸோ இங்கே ஓவர் சோல்ட் ஆயிருக்கு. ஃப்ளாட் பாட்டம் இங்கே வந்திருக்குன்னா இங்கே தான் ஃப்ளாட் பாட்டம் வந்திருக்கு. ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இது உங்கள் ஸ்டாப் லாஸ் ரேஞ்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 பைசா தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் உங்கள் டார்கெட். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 20 பைசா ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணுறப்ப தான் நம்ம ஸ்கேல்பிங்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் எப்போ வேணாலும். அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து 3 மெத்தட்ஸ் சொல்லி தரோம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் மெத்தட் வந்து கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் ஈவினிங் 5:30 மேலே பண்ணுற மாதிரி இருக்கும். ஈக்விட்டிக்கு வந்து ஆஃப்டர்நூன் 12:30 மேலே பண்ணுற மாதிரி இருக்கும் செகண்ட் மெத்தடில். தேர்ட் மெத்தட் வந்து கேல்குலேஷன் பேஸ்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ் வந்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.